கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடின வேட்டையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறீங்கடா. ஓங்கின கை எவனோடதுன்னு தெரியணும், பேசின வாய் எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். 18 வயசு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இந்த சிக் நிப்பாட்டுங்க. இலை வேதனை விழுந்துருச்சா? ஏஞ்சதுல இருந்து பார்த்த ஒரே ஒப்பார். முன்னாள் துணை முதலமைச்சர் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஜஸ்ட் நான் இப்போ தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிகவும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. என்ன காரணத்திற்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் ஒரு மேடை பேச்சில் வந்து த்ரிஷாவை பற்றி ஏதோ தண்ணி வருது அந்த மாதிரி ஏதோ பேசியிருக்காரு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உதயநிதி அரெஸ்ட்டை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உடனே கமெண்ட்ஸ்ல வந்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் த்ரிஷாவை பத்தி தப்பா பேசுறான், நீ அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ற, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? டேய் நிறுத்துங்கடா. நீங்கெல்லாம் சேர்ந்துதான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி விஜய் அவர்களோட எக்ஸ் ஒய்ஃபை பத்தி அவ்வளோ அசிங்கமா, அவ்வளோ வல்கரா, எவ்வளோ தூரம் கீழ்த்தனமா இறங்கி போய் பேச முடியுமோ அவ்வளோ பேசுனீங்க. தொடர்ந்து தாவேக அரசு சார்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேர்ல பெண்களை ஆபாசமா பேசுறது, பெண்கள் போட்டோ மார்ஃபிங் பண்ணி போடுறது, கீழ்த்தனமா நடத்துறது, ரொம்ப கேவலமா நடக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. இதெல்லாம் வாயே திறக்காத பொட்டு மாமா பஞ்சாயத்து மைக் மோகன் அவர்களுக்கு இந்த தாவேக அரசுக்கு ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் பெண்ணா தெரியுறாங்க. அவங்க வந்து த்ரிஷா மட்டும்தான். சொல்லக்கூடாது, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்ன த்ரிஷாங்கிற பேரை தமிழ்நாட்டோட சொல்லக்கூடாது. த்ரிஷாங்கிற பேரை மைக்ல பேசுறவங்க இல்ல, கீழே இருக்கிறவங்க சொன்னா கூட மைக்ல பேசுறவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தவிட்டு தற்கொலை முதலமைச்சர் அவர்களே நாளைக்கு வந்து சட்டசபைக்கு வரக்கூடாதுன்னு அரெஸ்ட் பண்ணீங்க. நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் காத்து கொண்டு இருக்கு. நாளைக்கு சட்டசபைக்கு வருவாரு, உங்களை போட்டு பொழப்பாரு. களம் 8 உதைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு நியூஸ் நாளைக்கு கண்டிப்பா வரும். சென்னை உயர்நீதிமன்றம் தாவேக அரசுக்கு கொத்து பரோட்டா செம்மையா தரமா செஞ்சிருக்காங்க போல. இன்னைக்கே எங்களோட இளைய கலைஞர் அவர்களை விடுதலை செய்ய வேணும்னு உயர்நீதிமன்றம், நம்மளோட சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையத்தை பிறப்பித்திருக்கு. சொன்னது அடுத்த தலைமுறை வந்து விஜய் கூட இருக்குதுன்னு இப்ப காட்டுறோம் பாருங்க. தாவேக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு தொடர்ந்து 7 வயது சிறுமி முதல் 7 வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமிகள் பாலியல் தொல்லைக்குள்ளாகிறாங்க. அந்த தற்குறி தாவேக சரவணன் எம்எல்ஏ முதல் மற்ற பாலியல் வன்புணர்வு பண்றவங்க ஒருத்தரை கூட கைது பண்ணல. இன்னைக்கு அவதூறு வழக்குல கைது பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஜட்மெண்ட்டையும் மீறி 12 மணிக்கு மேலதான் கைது பண்ணுங்கிறதையும் தாண்டி இன்னைக்கு காவல்துறை தொடர்ந்து அராஜக போக்கை பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் செப்டம்பர் மாதம் கரூரில் 41 பேரை பலி கொடுத்துட்டு ஒரு கட்சியினோட தலைவர் துண்டை காணும் துணியை காணும்னு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் கரூர்லேருந்து ஓடி போய் இதே திருச்சி ஏர்போர்ட் வழியாக வந்து புறமுதுகு காட்டு ஓடி போய் பத்திரிகையாளர் சந்திக்க பயந்து போய் இங்கேருந்து ஓடி போய் சென்னையில் இங்கேருந்து நீங்கள் பத்திரிகையாளர் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டீங்க, சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு. ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காமல் ஒரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. பார்த்தல்ல, புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி உழுகுதே, நான் குரல் கொடுத்தா இத்தனை அடி உழும் தெரியுமா? ஊரை தாண்டியே இருக்காது. பாண்டிச்சேரி பக்கம் வந்திருந்தாங்கன்னா நாங்க யாரும் காட்டியிருப்போம். எங்க ஊருலயே வர முடியல, தமிழ்நாட்டுல எப்படி போக முடியும்? சின்ன தலைவரை கையை வச்சா என்ன ஆகுன்றத தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். பாண்டிச்சேரியில எந்த இடத்துல வந்து எங்களோட போராட்டத்தை குறைச்சிக்க மாட்டோம். எத்தனை நேரம் அரசு பண்ணிட்டு பார்ப்போம். எங்களுக்கு தெரியாத கோச்சா எங்களுக்கு பெய்யலாம். நாங்க பாத்துக்கிறோம். இதை நாங்க தான் பண்ணினோம். இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க. ஏன் எலெக்ஷன்ல தோத்தீங்க? ஏன்னா எல்லாமே கனவுல பண்ணிருப்பீங்க. அதான் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது
இந்த பதிவை அழிஞ்சு மிகவும் அவசரமாக வெளியிட தேவை. எங்களுக்கு தேவை காவேரி நீர் தவிர்த்து ஒரு இடத்தில் ஒரு கடையில் இருந்து இதை பேசி நாங்கள் அனுப்பிக்கிறோம். ஒரு விவசாயிகள் அதாவது அவசர குரல் இது. இதை முதல்வரின் காதுகளுக்கு சென்று அனைவருக்கும் நிவாரணம் கிடைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இத்தனைக்கும் எதிர்கட்சி தலைவரான உங்களுக்கும் சொல்கிறோம், நீங்கள் உங்கள் பொறுப்பை உணர்ந்து காவேரியை மட்டும் பற்றி பேசுங்கள். காவேரி கூட்டத்தில் விவசாயிகள் பிரச்சனைகளை பேசி விவசாயத்தை மீட்டுக் கொடுங்கள். காவேரி தண்ணியை மீட்டுக் கொடுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியுடன் பேசி அரசியலாக்காதீர்கள் தயவு கூறி. வணக்கம். காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையால வந்தவன் நடை மாறுது, அது தாங்கும் மக்களுக்கு குடையாகுது. தமிழ் பொங்காமதே கிளி தூங்காதுடா, இந்த வெள்ளை பின் பார்க்காதுடா. எத்தனை மத்தனை ஒத்திக்க வச்சவன்டா. நான் தன்னந்தனியாளு, நீயால நம்ம பாரு. கொஞ்சம் நவந்தானா நீங்க எட்டு தோண்டி பேரு. தரப்பில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக அறிவிப்பு வெளியாகிறது. இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. ஆனா பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். 5 வருஷத்துல என்ன வயிறு புடுங்குனீங்க நாங்க கேக்குறோம். அந்த 70 நாள்ல நாங்க எல்லாத்தையும் கட்டிடுமா? யாரு கொடுத்தா? நான் உன் அப்பா விட்டு பணத்துல நீ எடுத்து கொடுத்தியா? உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? அப்பா விட்டு பண்ணனே, நான் எங்களுக்கு பேச தெரியாது. அப்பா விட்டு பண்ணனே. ஒரு நல்ல அரசியல்னா மக்களோட பிரச்சனைகளை பத்தி மட்டும் தான் பேசணுமே தவிர ஒரு தனிப்பட்ட கருத்தை பேசுறது அரசியல் நாகரிகமே கிடையாது. இன்னைக்கு மக்களுக்கு தேவையானது ஒரு தண்ணி, ஒரு பெண்களோட பாதுகாப்பு, வளர்ச்சி, அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு தானே தவிர இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு சப நாகரிகம் தெரியாம ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இன்னைக்கு எல்லா அரசியலும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. சின்ன சின்ன பசங்க, என் பையன் முதற்கொண்டு நியூஸ் இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி பேசும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்கும் போது அது ரொம்பவும் தப்பான எதிர்காலத்தை உண்டாக்கும். சோ இது எல்லா தலைவர்களும் இது ரொம்ப கண்டிக்கணும். இந்த மாதிரி இன்னொரு தடவை யாருமே எந்த ஒரு கட்சியும் இந்த மாதிரி அநாகரிகமான பேச்சு பேசக்கூடாது. அவன் குடும்பத்துக்கு நாகரிகம் தெரியாது. அவன் தாத்தா பேசிருக்காரு தெரியல, இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி பேசிருக்காருல, அவன் தாத்தா பேசிருக்காரு, அவங்க அப்பா பேசிருக்காரு, அப்புறம் புள்ள பேசுறாரு. அவங்க அந்த பாரம்பரியமே பாத்தீங்கன்னா அந்த நாகரிக பேச்சு, அநாகரிக பேச்சு, ஆபாசமான பேச்சு, பெண்களுக்கு மரியாதை தர பேச்சு எல்லாம் அவன் குடும்பத்துல அதான் பொருந்தும். அதனால இது இப்படி பேசுறதுக்கு அவன் என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு முதலமைச்சர் பேசலாம் அப்படி. இப்ப நான் அப்பா பேச மாதிரி இருப்பியா? நீங்க அப்பா காணன்னு சொன்னதுக்கு நீங்க என்னென்ன பேச்சு பேசுனீங்க? ஒரு முதலமைச்சர் பேச்சாது நீ காவேரி பிரச்சனைக்காக பேச போனியா இல்ல அவரை பத்தி பேச போனியா? நீ எதிர்க்கட்சி கேள்வி எந்த கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வி மட்டும் கேட்கணும். வாய் இருக்குன்னு எல்லாரும் அதே மாதிரி பேசினா அப்ப என்னதான் இருக்கு? மக்களுக்கான எந்த நன்மையும் நீங்க செய்யல. பெண்களை இழிவா பேசுன உதயநிதி ஸ்டாலின் ஐயா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாருன்னா எதிர்க்கட்சி தலைவரா மட்டும் வேலையை மட்டும் பார்க்கணும். எதிர்க்கட்சி கேள்வி எந்த கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வி மட்டும் கேட்கணும். பெண்களை இழிவா பேசுறாரு, அதை மட்டும் பேசக்கூடாது. நம்ம பேசலாம்னா 1000 பேசலாம். அது பொது இடத்துல எப்படி பேசணுமோ அந்த மாதிரி தான் பேசணும். பொது இடங்களில் இந்த மாதிரி பேசுவதற்கென்று தனி படையே வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் அந்தந்த கட்சி தலைவர்கள் முதல்ல அந்த கட்சியில் அந்தந்த கட்சியில் ஒழுங்குபடுத்துறதுக்கு முன் வரணும். நாங்கள் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக எங்களுடைய ஊழியர்களை பயிற்றுவிக்கிற போது இது போன்ற கண்ணோட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் பயிற்றுவிக்கிற போதே செய்து கொண்டிருக்கிறோம். இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்கள் யாரும் அப்படி பேச மாட்டார்கள். பேசினால் நாங்கள் கட்சியிலே வச்சுக்க மாட்டோம். அதாவது ஒரு முதலமைச்சர் அவதூறாக அவரை பேசுறது ரொம்ப தப்பு. ஒரு முதலமைச்சருக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை தரணும். அவர் சின்ன ஊர்லயோ வயசுல பெரியவரோ சின்னவரோ அது கிடையாது. இஷ்டத்துக்கு பேசுறது, திரசா கூட போற, இவன் கூட போற, இதெல்லாம் என்ன இது நியாயம் இல்லை. சொந்த பர்சனல் மேட்டரில் தலையிடக்கூடாது. இதோ அவங்க பையன் கூட எங்கள் அப்பா சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு நான் கூப்பிடுவேன் வருவார் சொல்கிறான். நீங்கள் பர்சனல் மேட்டர் எடுத்துன்னு அரசியலில் சேர்க்கக்கூடாது. உங்கள் குடும்பத்திலேருந்து எதனா ஒரு பேர் எடுக்கிறாரா? உதயநிதி பண்ணுறாரு, ஸ்டாலின் இப்படி பண்ணுறாரு எதுவும் சொல்லி அவர் தேவையில்லாத அவர் மேலே வீணாக பண்ணுறாங்க. ஆனால் தொடர்ந்து அவர் தான் சிஎம்ஏவே ஆவார். இதுமாரி பண்ண அவர் தான் சிஎம். தொடர்ந்து அவர் தான் சிஎம். டாக்டர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கிறாரு.
வாரி வழங்க வல்லல்னு சொன்ன பேர் எடுத்து இவரும் எடுத்துட்டாரு. அவர் பேசுனது தப்பு தான். நம்ம பக்கத்து வீட்லேயோ நம்ம தெருவுலேயோ இல்லை நம்ம ஊர்லேயோ ஒரு பெண்களை வந்து நம்ம ஏதாவது பேசினா அதை சம்மந்தப்பட்டவங்க சொந்தக்காரங்களோ இல்லை காவல் நிலையமோ நடவடிக்கை எடுக்கும். ஒரு இடத்துல இருக்கிறவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிற நீங்கள் ஒரு நாகரிகெல்லாம் நம்ம பேசுகிறது தவறு தான். அது பொதுமக்களாக வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம். அது யார் பேசினா தவறு தான். அது வந்து ஒரு 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 எதிர்கட்சின்னு உங்களை ஒரு அந்தஸ்து மக்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நீங்கள் பேசுறது ஒரு அழகில்லை. ஏன்னா அது சாதாரண ஒரு மனுஷன் பேசினா தவறு தான். ஒரு இடத்துல இருக்கிறவங்க அவங்க எப்படி பேசணும்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அதனால் இது மிகப்பெரிய தவறு தான். இது கண்டிக்கக்கூடிய விஷயம் தான் இது. ஐயோ கடவுளே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அதோட தூக்கிட்டு போறாங்க, கோயன்னு கத்திக்கிட்டே போறான். ஐயோ கடவுளே, டேய் முடியலடா உங்களால, என்னால சத்தியமா முடியல. காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா நீங்க.